ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா, சென்னையிலன்னு நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம ஊர்லேயே சின்ன பிக்னிக் பிளான் பண்ணனால எல்லாம் ஃபேமிலியோட இப்போ போயிட்டு இருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி என் சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தா தெரியும் நான் எந்த ஊருன்னு. ஏன் இவ்வளோ பொருள் எடுத்துகிட்டு போகிறோன்னா, அங்கேயே ஃபேமிலியோட சமைச்சு சாப்பிட்ற பிளானில் போகிறோம். இப்போ நம்ம பிக்னிக் தேவையான எல்லா பொருளும் எடுத்தாச்சு. வாங்க இந்த ட்ரிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்த பிறகு பிடிக்குது கடலை. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தல்பஸ்திக்கா. பிக்னிக்னாலே நம்ம ஊரில் நிறைய பேர் இங்கே தாங்க வருவாங்க. நான் சின்ன பிள்ளை நிறையா வாட்டி இங்கே வந்திருக்கேன். இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்கே வரேன். இப்போ எங்கள் வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 65 இருக்கிறாங்க போல். வாங்க நம்ம அது வரைக்கும் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இன்னைக்குன்னு பார்த்து கிளைமேட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிலுங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்தா கிளைமேட்டே வேறு மாதிரி இருக்குது. இங்கே தான் இப்படி இருக்கா இல்லை சென்னையிலேயே அப்படி தான் இருக்கான்னு தெரில. இங்கே ஒரு லேக் இருக்குதுங்க. முன்னாடி இங்கெல்லாம் நம்ம போவோம். இப்போ வேலி போட்டிருக்கனால நம்மளால் போக முடியாது. இப்போ இங்கேன்னு நம்ம கிளம்பிடலாம். ஏன்னா மழை வேற அதிகமாக பெய்யுது. சாப்பிட்ற டைம் வேறு ஆயிடுச்சு. நம்மளை சாப்பிட கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு போய் நம்ம சாப்பிட்றலாம். யாரோ போல் நான் என்னை பார்க்கிறேன், ஏதும் இல்லாமலே இயல்பாய் சுடர் போல் தெளிவாய். அவ்வளோதாங்க, நம்ம ஊர் ஸ்டைலில் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்றலாம். புயலே வந்தாலும் இவங்க டீ போடுறதை நிப்பாட்ட மாட்டாங்கங்க. மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும் போல். அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுது. உள்ளே போய் இன்னும் என்னென்ன இருக்குலாம் பார்க்கலாம். இங்கே குடிக்கிறதுக்கு இந்த அடி பம்ப் இருக்குங்க. இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே முந்திரி பழம் தோட்டம் தாங்க. இங்கே ஒரு மரம் இருக்குங்க. அது உள்ளே போய் பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்கும்னு பாருங்க. அவ்வளோதாங்க, இங்கே நல்லா ஜாலியாக பால்லாம் விளாண்டுட்டு இப்போ இங்கேன்னு கிளம்புறோம். இன்னையோட டே ரொம்ப நல்லா போச்சு. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, நம்ம ஊர்லேருந்து காரைக்கால் போகிறோம். அங்கே மந்தி ரொம்ப ஃபேமஸ். அதனால் மந்தி சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சுக்கு போகலான்னு இருக்கோம். அவ்வளோதாங்க, மந்தி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக கூட்டங்க. நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. ஆனாலும் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டோம். இந்த கடைக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆர்டர் பண்ண மந்தி வந்துருச்சு. நம்ம சிக்கன் மந்தியும் மட்டன் மந்தியும் ஆர்டர் பண்ணோம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய பீஸ் வச்சுருக்காங்கன்னு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி சாப்பிட்ட மாதிரி இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க, இங்கேன்னு நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, காரைக்காலில் இருக்க பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு. நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன், கண்ணாடியாய் பிறந்தே காண்கின்ற எல்லாமும் நான் ஆகிறேன். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா, எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைட் ஹவுஸ் இருக்குது. இப்போ இது உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேலே போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. பார்க்கவே பயமாக இருக்குது. எப்படியோ மேலே ஏறி போயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பீச்சோட ஃபுல் வியூவும் தெரியுது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கிளைமேட்டில். இதோட இந்த வீடியோ முடியுது. நான் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.